நம்ம அம்மா வந்து ஒரு அம்மா கூட டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. அந்த அம்மா வந்து வத்தல் வியாபாரம் பண்றாங்க, காஞ்ச மிளகா வத்தல். ஏன் அவங்க வந்து சொல்றாங்க என் வத்தலை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வத்தலை பற்றி வர்ணிக்கிறாங்க. இந்த வத்தலை பற்றி வர்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது நாங்க கிளாஸ்ல ஒரு வர்ணனையை பார்த்தோம். இந்த பாயாசத்தையும் வசத்தையும் இல்லையா இல்லையா அப்படின்னு ஒரு வர்ணம் இருக்கு. நான் வேணா டிவியில போட்டு காட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், நீ கேட்டையாத. வர்ணிப்பான் பாயாசத்தையும் ரசத்தையும் வேற லெவல்ல வர்ணிப்பான். அது அந்த அவன் வர்ணனைக்காகவே தீட்டா, ஆனா அது உள்ள மீனிங் வேற லெவலு. சரியா? அந்த மாதிரி இந்த அம்மாவை வர்ணிச்சிருக்கேன். அந்த வீடியோ காட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பரா நம்ம வீடியோ காட்டுறேன். சரியா? வர்ணிச்சிருக்கேன். வத்தல்னா வத்தலுங்க, அப்படியே வந்து எந்த வத்தல் சாப்பிட்டாலும் காரம் இருக்கும், ஆனா அதுல சுவை இருக்காது. எங்க வத்தல் காரம் இருக்கும், ஆனா அதோட சுவை இருக்கும். ஆனா அது இனிப்ப சாப்பிட்டா எப்படியோ எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அல்சர் இருக்கிறவங்க கூட எங்க வத்தலை சாப்பிட்டா எல்லாம் கம்மியாயிரும், பிபி கம்மியாயிரும், ஞானமே வந்துடும் அப்படின்னு சொல்லி வர்ணித்து வத்தல் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வர்ணிச்சு அனுப்பிச்சு. சரி, வேற வழி இல்லாம சொல்றாங்களே அப்படின்னு, சரிம்மா ஒரு 1/4 கிலோ கொடுங்க. 180 கிலோவே 180 வித்துட்டு இருக்கேன். 1/4 கிலோ 180. இது எந்த ஒரு காய்ச்சல் கிள்ளி கூட கம்மியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு 180 ரூபா கொடுத்து 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து சமைச்சு பார்த்தா இது வத்தலா? ஐயோ, மனமும் இல்லை, சுவையும் இல்லை, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, இதை போய் சொல்லி நம்மளை வித்துட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப வருஷப்பட்டு ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் பாக்குறாங்க, எங்க வத்தல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா நல்லா இருந்தது, ஏன்னா அவங்கள கஷ்டப்பட்ட கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணும் தான் கேள்வி. கேள்வி வந்து வியாபாரம்னு வந்துருச்சு, வாங்கிட்டு வர்றேங்க, சமைச்சு பாக்குறேங்க, நல்லா இல்லை அப்படின்னா லவ்னா என்ன? என்னடா இவன் இப்படி வியாபாரம் பண்றானே, இப்படி வியாபாரம் பண்ண அவனால வந்து இது பண்ண முடியாத, ரொம்ப விலையும் ஜாஸ்தியா இருக்கு, டேஸ்டும் இல்லை, இந்த டேஸ்ட்டுக்கு வெளியில வந்து ரொம்ப கம்மியால கொடுத்துருமா, ஸோ இப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வியாபாரமே ஆகாத, அவங்களுக்கு நஷ்டம் ஆயிருமே அப்படின்னு அவங்க மேல ஒரு ஃபீல் வந்துருக்கு. ஆனா இந்த மாதிரி என்ன ஃபீல் வந்திருக்கு, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. தெரிஞ்சு விற்கிறதுக்கு என்ன முட்டாளாம, அடுத்து கஸ்டமர் வரமாட்டான்ல பாவம். அவன் தெரிஞ்சுதான் விற்கிறான்ட்டு நம்ம ஏன் கற்பனை பண்ணணும்? நம்ம வெகுளியா இருப்போம், வெள்ளந்தியா இருப்போம். ஐயோ பாவம், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அவன் இப்படி விற்கிறானே, அவனுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம பையன் ஒரு கடை வச்சு, நான் ஒரு கடை வச்சிருக்கேம்மா, இந்தாடா வத்தல் அப்படின்னு கொடுத்து வச்சு வந்தா நல்லா இருக்கு தம்பின்னு சொல்லுவியா? என்ன சொல்லுவான் பையன்ட்ட, என்னடா இப்படி வித்துட்டுருந்தா எவனும் வரமாட்டான்டா, துப்புரவா நல்லா இல்லடா, நல்ல வத்தல பாடுறா, ரேட்டும் டாக்ஸ் வச்சிருக்கடா, இழுத்து கடையை மூடிடுவடா, ஒழுங்கா வைடா சொல்லியிருந்தேன்னு நம்ம பையனா இருந்தா. அதனால அங்க சொல்லியிருக்கணும் லவ்னா, அங்க நீ அப்படியே தொலைச்சிருக்கோ. அப்ப இத்தனை மாதிரி உங்களை மாதிரி 5 பேர் சொல்லினா அந்த அம்மா ஒன்றும் திருந்தாம அந்த வத்தலே வாங்கிட்டு இருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லணும், நீங்க வாங்கிட்டு போய் சூப்பர்னாங்க, நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லணும். அப்ப அந்த கர்மா உனக்கு கேட்டானே வருது. அவன் நம்பர் வேற கொடுக்கும், அந்த இன்னொரு வேற பொய்ய சொல்லணும். சரியா? இதுல என்ன பிரச்சனைனா, ஒன்ஸ் அகைன் நான் ஏன் எப்படி சொன்னா ஹட்டாயிடுவாங்க, சொன்னா கஷ்டப்படுவாங்க, சொன்னா வேதனைப்படுவாங்க, இந்த வார்த்தை தான் எல்லாத்தையுமே உண்மையை சொல்ல வேண்டியதானே. சொன்னா கஷ்டப்படுவாங்க, சொன்னா வேதனைப்படுவாங்க, சொன்னா ஹட்டாவாங்க. இந்த ஒரு காரியத்துக்குனாலேயே வீட்லயும் சரி வெளியிலையும் சரி சொல்ல வேண்டியதை சொல்றது இல்லை, உணர்றதை வெளிப்படுத்துறது இல்லை. இதுக்கு காரணம் நமக்கு பேச தெரியல. அகிம்சையின் வாசி இலக்கணம்னு அவர் கொடுத்துட்டாரு ஒரு 15 பாயிண்ட். அந்த 15 பாயிண்ட்டுக்குள்ள அந்த 15 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உன்னால வார்த்தையை போட முடிஞ்சா எவனுக்கும் நட்டாகாது. ஆனா நமக்கு அந்த மாதிரி பேச தெரியல. நமக்கு பேச தெரியாத ஒரு குற்றத்தை வச்சுக்கிட்டு தவறை வந்து மீண்டும் மீண்டும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரிய கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப சிம்பிளா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 5 வாக்கியம், ஃபர்ஸ்ட் பிரேமை ஒழுகும்
ஹிந்து அச்சரங்கள். அவன் மேல லவ் வந்துடணும், கிருபை வந்துடணும், கருணை வந்துடணும். இந்த லவ், கிருபை, கருணை வந்துடணும். அப்பதான் வார்த்தைய அளவாக, அவனுக்கு இதமாக சூப்பரா சொல்றாரு. அந்த உண்மையை சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா, மல்லிகை பூ மொட்டு குத்துனால் எப்படி வலிக்காமல் அந்த குத்து இருக்குமோ அப்படின்னு வார்த்தை. ஆனா அவனுக்கு குத்த போறான் அவனுக்கு, ஆனா அது இதமாக இருக்க வேண்டும். இன்னும் எனக்கு இதை விட இன்னொரு எக்ஸாம்பிள் ரொம்ப பிடிக்கும். காடியன்யத்தால் காடியன்யத்தால் மிகவும் கடினமான கல்லை, காடினம்னா ஹார்ட்னஸ், பயங்கர ஹார்ட்னஸா இருக்கிற கல்லை கண்ணில் இட்டு கொண்டால் அருவாத நீர். கண்ணு பயங்கர, நம்ம கண்ணு பயங்கர சாப்பிடும். அதுல தண்ணி ஊத்தினோம்னா கண்ணு எதுவுமே ஆகல. அப்ப கண்ணை விட ரொம்ப சாப்பிடும் எது? தண்ணி. மிகவும் சாஃப்டான அந்த தண்ணீர் மிகவும் கடினமான கல்லை சேப் செய்வது போல. என்ன அது நம்ம புரியணும்னா, கூழாங்கல், ஆத்தங்கரை ஓரத்துல கல் எடுக்கிறீங்களா, கல் எப்படி இருக்கு? பலவளம் இருக்கு. யார் பண்ணது? அப்படி ஓடுற தண்ணி அப்படி பண்ணிருக்கு, தட்டு தண்ணி. இப்போ பொதுவா ஒருத்தனை செதுக்கணும் அப்படின்னா, நீ ஒரு கல்லுன்னா உன்னை செதுக்க வேண்டும் என்றால் கல்லை விட கடினமான உன்னை உடைய வச்சுதான் செதுக்கணும். இப்போ டைல்ஸ் பயங்கர ஹார்டா இருக்குன்னா டைமண்ட் கட்டிங் வீடு போடுமா? ஏன் டைமண்ட் இதை விட ஹார்டு ஜாஸ்தி, அப்பதான் கட் பண்ண முடியும். இரும்பை வச்சுதான் கட்டையை கட் பண்ண முடியும், கட்டையை வச்சு இரும்பை கட் பண்ண முடியுமா? ஸோ அதை விட ஹார்ட்னஸான வச்சுதான் உன்னை மோல்ட் பண்ண முடியும். ஆனா கல்லு ஹார்ட்னஸ் ஜாஸ்தி, நீரும் பயங்கர சாஃப்ட். கண்ணுக்குள்ள போனா கூட ஒண்ணுமே ஆகாது, கண்ணு அவ்வளவு சாஃப்ட். இப்படி சாஃப்டா இருக்கிற நீர் மிகவும் ஹார்ட்னஸான ஒரு கல்லை என்ன பண்ணுது? மோல்ட் பண்ணுது. அப்படி உன் வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு சொல்ல போற, நீ எடுத்தவொடனே கத்தி வச்சு குத்தி சொன்னோம்னா அதான் நமக்கு பயம் வந்துடும். நம்ம குத்திடுவோமோ, அவனுக்கு வேதனை ஆயிருமோ, இந்த வார்த்தை எங்க இருந்து வருது, நான் குத்திடுவேனோ அப்படின்னு நினைக்க போயினா. அதையே அவர் சொல்ற மாதிரி சாஃப்டா லவ்வபிளா, அதுக்குதான் முதல்ல பிரேமையை கொண்டு வந்துருக்கணும். லவ்வ கொண்டு வா, கருணையை கொண்டு வா. அதுக்கப்புறம் அவன் குற்றம்லாம் சொல்லாம சூப்பரா சாஃப்டா, மாமா சூப்பரா இருந்ததுமா, நல்லா இருந்ததுமா. ஆனா ஒரே ஒரு சஜஷன், அந்த ஒரு கடையில நான் வாங்கினேன், அங்க பார்த்தோம்னா இதை விட குவாலிட்டி நல்லா இருக்கு, கொஞ்சம் காசு கம்மியாச்சு, நீ வேணா அவன் எங்க வாங்குறான்னு பாரு, ஏன்னா நீ எங்கேயோ தப்பா வாங்குறியா எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நல்லாதான் இருந்தது, இருந்தாலும் அதுல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோ காசு பிரைஸோ கம்மியா இருந்தா இதை விட சூப்பரா நீ விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் மீது இந்த கருணை, லவ், அன்புல நம்ம பேசணும்னா அந்த மாதிரி ஏன் வலிக்க போகுது? நல்லா எண்ணத்தை கொடுத்துருக்கேன், நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அது குத்துரு. பிரச்சனை நமக்கு பேச தெரியல. இப்ப பேசணும் ஒன்றும் இல்லை, அதுக்குதான் ஃபர்ஸ்ட் லவ்வை கொண்டு வாங்க, கருணையை கொண்டு வாங்க, உங்க பையனை கொண்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருந்தாங்க அப்படின்னா சூப்பரா லவ்ல சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றேன் தப்பா எடுத்துக்கிறாருங்க, இதாண்டா இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த லவ்ல வந்துடணும். அந்த லவ் கருணையோட உள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா புரியும், புரியல ஒரு சாட்டிஸ்ஃபைட் நமக்கு வந்துடும். அப்படி பேசிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ உண்மையும் சொல்லியாச்சு, உங்க பிரச்சனை ஹட்டாகாம இருக்கணும்னு பார்த்துக்கலாம். இப்போ உண்மை இப்படிதான் இருக்கணுங்கிறான். நீ உண்மை சொல்றேன்னு சொல்லிட்டு அவனை வேதனைப்படுத்தான், அது பயங்கரமா திட்டாரு. ஆனது சத்தியம், தெய்வீக லட்சணத்துல சத்தியம் ஒரு கேரக்டர்ல அந்த அப்படிப்பட்டதை நெருப்பிட்டு கொளுத்தி விடு, அந்த உண்மையை நெருப்பிட்டு கொளுத்தி விடு. அது உண்மையே அல்ல. உண்மை என்பது ஒருவனை இதமாக வைத்துக் கொள்வது, அதுதான் உண்மை. இதே நான் வள்ளுவனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். வாய்மை எனப்படுவது யாதொன்றும் யாதொன்றும் தீங்கில்லாத செயல் தான் சொன்னான், இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்றது நான் சொன்னேன். அப்ப எவனுக்கும் கஷ்டப்படாமல் சொல்லப்படும் சொல்லே உண்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின், உண்மையை சொல்லுன்னு அவன் சொல்லல, உன்னை கஷ்டப்பட்டாம நான் பேசினேன் அது உண்மையா.
உன்னை கஷ்டப்படுத்திட்டு நான் உண்மையை பேசினா அது பொய். வலிக்கிற மாதிரி உண்மையை பேசினா அது பொய். வலிக்காம பொய்ய சொன்னாலும் அது உண்மைங்கிறான். பொய்மையும் வாய்மையிடத்து குறை நீர நன்மை பயக்கும். அது இன்னும் அதே குரல்ல வாய்மையில, இது முதல் குரல், 5வது குரல்ல இது வருது. இந்த அர்த்தம். உண்மைன்னா என்னன்னா வலிக்காம இதமாக அவனை அந்த ஞானதேவர் சொன்ன மாதிரி அந்த கல்லு மோல்டு பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அது மாதிரி லவ் பண்ணுங்க, வெறுக்காதீங்க, கருணையை காட்டுங்க. ஐயோ இப்படி பிசினஸ் பண்ணி இப்படி உழைப்பிட்டு இருக்கானே, நாளைக்கு எல்லாரும் அவனை அவமானமா பார்ப்பாங்களே, அவன் பிசினஸுக்கு போயிருமே அப்படின்னு அந்த கருணையோட பார்த்துட்டோம்னா கிளியரா வந்துடும் லவ்ல. ஃபர்ஸ்ட் அவனுக்கு புரியலைன்னாலும் அதுக்கப்புறம் சரி நம்ம அன்னைக்கே சொன்னாங்க அப்படின்னு அது லேட்டா புரியும்.